டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி என்னன்னா கலசப்பாக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,30,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,14,000, பெண் வாக்காளர்கள் 1,16,000 பேர் இருக்காங்க. 2021 பிஎஸ்டி சரவணன் அப்படிங்கிறவர் வி பன்னீர்செல்வம் அதிமுக கட்சியை சார்ந்தவரை 9,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டு இருக்கிறார். பாஜகவில் அப்பொழுது பாலாஜி அப்படிங்கிறவர் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 4% மேல வாக்கு வாங்கியிருக்காருங்கிறத பார்க்குறோம். 8,822 வாக்குகள். 2016 வி பன்னீர்செல்வம் அதிமுக இங்கு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. 2011 அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி இங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிமுக சார்பாக அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது மீண்டும் திமுகவிலிருந்து பிஎஸ்டி சரவணனும் 2011 இங்கிருந்து எம்எல்ஏ ஆன அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தியும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீதா, தாவேகா கட்சியின் சார்பாக பி ஏழுமலை ஆகியோர் போட்டி போடுகிறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பாலச்சந்தர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். கலசப்பாக்கம் இந்த சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க? கலசப்பாக்கத்தை நாம அஞ்சு பாகமா பிரிச்சு வேலை செஞ்சிருக்கோம். பாத்தீங்கன்னா கலசப்பாக்கம், காஞ்சி, புதுப்பாளையம், படவேடு, ஜமுனாமுத்தூர். இது எப்படின்னா சின்ன சின்ன ஏரியா தான். சட்டமன்ற தொகுதி சின்ன மக்கள் தொகை எல்லாமே கம்மி தான். ஆனா பரப்பளவுல பெருசு. மலை நடுவுல ஜமுனாமுத்தூர் மலை வந்துருது. ஸோ அதனால நம்ம 5 பாகமா பிரிச்சு வேலை செஞ்சோம். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க? இங்க குறிப்பா 3 சமுதாயம் தான் அதிகம் தான். முதலியார், வன்னியர், எஸ்சி, எஸ்டி. ஜமுனாமுத்தூர் வர்றதுனால, மலை கிராமம் வர்றதுனால எஸ்டி. இதுதான் எஸ்சி, எஸ்டி. இவங்க 3 சமுதாயம் தான் பெரும்பான்மை சமுதாயம். இந்த 3 சமுதாயம் தான் டிசைட் பண்றது. மற்றது எல்லாமே மைனர் தான். பெருசா மற்ற பெரிய ஆக்டிவிட்டிஸ் முஸ்லீம், கிறிஸ்டின் இவங்க எல்லாருமே 3-4% தான் வந்துருவாங்க. அதனால இங்க மெயின் முதலியார், வன்னியர், எஸ்சி, எஸ்டி அவ்வளவுதான். இப்ப இங்க எஸ்சி எஸ்டிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க? ஏறக்குறைய கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 23-24% வருவாங்க. ஏன்னா மலை கிராமமும் எஸ்டி ஒரு 12%, எஸ்சி ஒரு 12% ஈக்குவலா இருக்கிறாங்க. அதிகமான ஜமுனாமுத்தூர் மலை கிராமங்கள் இந்த சட்டமன்றத்தில் தான் வரும். சரி. வன்னியர்கள் ஒரு 35%, முதலியார்கள் ஒரு 37% இந்த அளவுல இருப்பாங்க. ஏறக்குறைய அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். அதை எவ்வளவு எக்ஸாக்ட்லி நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. பட் மேஜர்லி தே ஆர் அரௌண்ட் 75%. இவங்க 2 கம்யூனிட்டிஸ் தான் ஈக்குவலா தான் இருப்பாங்க. 2 பேருமே ஈக்குவல் தான். மைனர் டிஃபரெண்டா வரும். 2021 9,000 வாக்குகள் வித்தியாசம், 2016 ஒரு 26,000, 2011 அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 38,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எந்த சமுதாயமாக இருக்கும்? இங்க என்னடான்னா வன்னியர் இது வரைக்கும் பாமக தனியா நின்று போட்டி இருக்கு. வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால வெற்றி பெற முடியல. இங்க பாத்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெருவானியான ஆட்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த லிஸ்ட்ல ஏறக்குறைய 20-25 எம்எல்ஏ ஆவறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஜாதிய பின்புலங்கள் நம்ம யோசிச்சதுல அதுல பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்? அது யாருக்கு அதிகமாக இப்பொழுது ஃபேவரா இருக்குது? இங்க இளைஞர்களோட வாக்கு ஏடிஎம்கே தாங்க. ஏடிஎம்கே ரொம்ப களத்துல ஸ்ட்ராங்கு. அதுல நம்ம மறுத்தே சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பாலூர்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் நம்ம ஆய்வு மேற்கொண்டோம். அங்க விஜய் ரசிக மன்றத்தையே கலைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே வேலை செஞ்சிருக்காங்க. விஜய் ரசிக மன்றமே கலைச்சிட்டாங்க. ஸோ அங்க பெரிய ஆக்டிவிட்டிஸ். ஸோ இளைஞர்களோட வாக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சு அந்த வாக்கை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ திமுகவுக்கு அந்த அளவுக்கு இளைஞருடைய வாக்குங்கிறது இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லை. இந்த முறை போகாததுக்கு காரணம் என்னடான்னா, கேண்டிடேட் போன முறை பன்னீர்செல்வம் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார். அவர் தொகுதியில ரொம்ப நல்லவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா அவர் இது பண்ணார். பட் என்னடான்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு கட்சிக்காரர்களை கட்டுக்கோப்பா வச்சு நடத்துற இது அவருக்கு இல்ல. ஏன்னா அவர்
ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து திடீர்னு அம்மாவால எம்எல்ஏவா அனௌன்ஸ் பண்ணி எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் ஒரு முறை தான் இருந்தார். அந்த சமயம் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு ஒ- ஒரு பிரச்சனையில வந்து ஏடிஎம்கே விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சோ அதனால பன்னீர்செல்வத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்பொழுது பன்னீர்செல்வம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம மீண்டும் 2011 வெற்றி பெற்ற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுக்குறாங்க. அவர் வந்து அதிமுகவினரை ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குங்கிறீங்க. பிஎஸ்டி சரவணனை அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? 2வது முறையாக அவர் போட்டி போட தயாராக இருக்கிறார். அவரை எப்படி பார்க்குறாங்க? அவர் சரவணன் சார் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க அப்பா வந்து திருவேங்கடம் சொல்லிட்டு பாவுஷாக்கு அடுத்து வந்து திமுகவை மாவட்டத்துல வந்து வளர்த்தவரு அவர்தான். திருவேங்கடம் சார் அவரு தான் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. ஒரு அரசியல் பாரம்பரியம் பின்னணி கொண்ட குடும்பம். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அரசியல்ல தன்னை வளர்த்துக்கிட்டாரு, போராடினார். அவங்களும் அரசியல் பின்னணி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வளர்த்துக்கிட்டாரு. ஆனா சரவணன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பின்னணி வந்து இல்ல. ஆனா வந்து சரவணன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்தக்காரங்க, அவரோட விஷயங்கள், அவர் தொழில் ரீதியான கான்டாக்ட், சமுதாய ரீதியான கான்டாக்ட்னு பார்க்க போனீங்கன்னா சரவணன் வந்து அவர் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா ஆப்போசிட்ல எழுந்து நிக்கிறார். இப்போ இங்கே தாவேகா நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் ஏதாவது தாக்கம் இருக்கிறதா? ஓப்பனா சொல்லணும்னா ரெண்டு கேண்டிடேட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அரசியல் ரீதியாவும் சரி, வேலை செய்யறதுலயும் சரி, ரெண்டுமே செம்ம கேண்டிடேட். அதனால பிற கட்சிகள் வந்து ஒரு அதிகபட்சம் மொத்தத்துல ஒரு 5% மொத்த கட்சியும் சுருக்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். நாம் அதான் தமிழர் வாய்ப்பு தமிழர் இருந்தாலும் கட்சியும் தாவேகா மொத்தமே 5% தான் 2 பேருமே சேர்த்து நீங்க வாங்குவாங்க. நாம் தமிழர், தாவேக்கா, சுயேச்சை எது வேணா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5ல இருந்து போலிங்ல ஒரு 5ல இருந்து இன்னொரு ஒரு 2% கூட வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 7 தான். அதுக்கு மேல மொத்த இவங்க ரெண்டு கட்சி இல்லாத மத்த எல்லா கட்சியும் இந்த 7%க்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்குங்க. சரி, இப்போ திமுக திட்டங்கள் இதை வந்து அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் எப்படி பார்க்குறாங்க? அதுவும் இப்போ 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விடியல் பேருந்து 5000 ரூபா லம்சமாக அப்படியே அமௌண்ட் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பார்க்குறாங்க? இங்க வந்து திமுகவுக்கு பத்தி பெண்கள் எப்படி பாக்குறாங்கன்றது ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட பேசும்போது நம்ம அவங்க கிட்ட வயசானவங்க 3 கேட்டகரி வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து பாட்டி, ஆஹ் குடும்ப தலைவிகள், திருமணமாகாத பெண்கள். இந்த 3 கேட்டகரியை நாம பிரிச்சு ஆய்வு மேற்கொண்டு பண்றதுல இந்த பாட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெட்டலை. அவங்களுக்கு எம்ஜிஆர் தான். வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. அவங்க என்ன பண்ணாலும் நீங்க கொண்டு போய் தங்கத்தையே உருக்கி கொடுத்தாலும் அவங்க ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. இந்த நடுத்தர பெண்கள் அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா இந்த விடியல் பேருந்து பயணம் அது ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு திமுக உண்மையாலுமே சொல்லலாம். ஏன்னா அவங்க நிறைய வேலைக்கு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நெசவு தொழில் கொஞ்சம் இருக்கு. பட் விவசாயம் அப்புறம் வந்து 2-3 டேம் இதெல்லாம் இருக்கு. ஸோ பெரும்பான்மையான தொழில் வந்து விவசாயம் தான். ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்றப்ப அந்த ஒரு 10 ரூபா போயிட்டு வரதுக்கு 10-20 ரூபான்றது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய லாபம். ஸோ அந்த வந்து விடியல் பயணம் வந்து அங்க ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது வந்து ஒத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி மாணவிகள் அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அந்த கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது பெண்களுக்கு இது அதுக்கப்புறம் இந்த ஓஏ பென்ஷனு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்க ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டாங்க திமுக. பட் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். ஒரு 2% 3% தான் இம்பாக்ட். பட் அதுவும் ஒரு நல்ல பேரு இருக்கு. ரெண்டாவது பொதுவா எம்எல்ஏ அவர் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் சாலையா இருக்கட்டும் இல்ல வந்து மத்த விஷயங்கள்ல சரவணன் இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ செயல்பட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு இது இருக்கு. ஆனா அவர் மேல இருக்கக்கூடிய பழைய வழக்குகள், பழைய நிலைகள், அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தவர். சோ அதனால வந்து அது முன்னாடி நடந்த சில விஷயங்கள் இப்பயும் வந்து அவருக்கு வந்து ஒரு மைனஸ்ல இருக்கு. இந்த இந்த எலெக்ஷன்லயும் இருக்கும். போன எலெக்ஷன்லயும் இருந்தது அதே விஷயம். இந்த எலெக்ஷன்லயும் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு மைனஸ்ல இருக்கு. தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. நீங்க தான் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ராஜா இல்ல. வீட்டு கண்ணு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டினா அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளரோட பையன், திமுகல ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர் அவங்க அப்பா. அதனால வந்து அவர் வந்து இப்போ வந்து ஒரு 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 உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஆ, நீங்க எப்படி சரி வேணா புரிஞ்சுக்கிட்டேன். எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. அவருக்கு இப்ப எதிராக மீண்டும் களம் காண்கிறார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இப்ப இந்த 2 பேரையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா, யாருக்கு வந்து மக்களிடம் வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கும்? யாருக்கு? இல்ல ஆக்சுவலா என்னடான்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரெட்டலையும் உதயசூரியனும் நேருக்கு நேர் மோதுறாங்க. அதான் உண்மையான விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோதி இருக்கிறாங்க. பன்னீர்செல்வத்தையும் ஜெயிச்சு தான் இவர் வந்தார் சரவணன். ஆனா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல கிடையாது. உதயசூரியனோ ஏடிஎம்கேவோ நிற்கும் போது ஆப்போனன்ட் கேரக்டர் கேண்டிடேட் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2006 2011 ஜெயிச்சார். அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பாமகவும் தான் ஆப்போசிட். சோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கிடையாது. அதே மாதிரி சரவணன் ஜெயிக்கும் போது மட்டும்தான் வந்து பன்னீர்செல்வம் வந்தாங்க. ஆனா உட்கட்சி பிரச்சனையாலதான் பன்னீர்செல்வம் இன்னி வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அவர் தோத்து போனதுக்கு காரணம் உட்கட்சி பிரச்சனை தான். அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு சீட்டு கொடுக்காம அவரோட சொந்த தொகுதி, ஆனா அவர் போய் போலூர்ல நின்னாரு. இவர் சீட் வாங்கிட்டாரு அப்படின்றதுனால அது வந்து உட்கட்சி பிரச்சனையாலதான் நான் தோத்து போனேன் அப்படின்றது பன்னீர்செல்வம் தரப்பு ஆட்கள் நம்ம கிட்ட சொன்னது. அண்ணன் தோத்து போனது காரணம் உட்கட்சி பிரச்சனை தான். சோ அப்படி இந்த முறை அந்த உட்கட்சி பிரச்சனை அது கொஞ்சம் இருக்கு. ஆனா அதை வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சரி பண்ணுவார். சோ அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பழகன தொகுதி. ரெண்டாவது வந்து ரொம்ப வந்து எல்லா இடத்துலயும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரியும். சரவணனை விட அவரை விட பாத்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. திமுகலயும் அந்த கட்டமைப்பை இந்த 5 வருஷத்துல சரி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியோட பொறுப்பாளராக இருந்தவர் அமைச்சரோட பையன் கம்பன். அவர் வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. சோ இந்த முறை எலெக்ஷன் டஃபா இருக்கும். பட் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட அனுபவமும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட தொகுதி அனுபவம், அறிமுகம், அனுபவம், தொடர்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் வந்து கம்மியா இருக்கும். 20,000 30,000 ஓட்டு வித்தியாசம், வின்னிங் வித்தியாசம் வராது. ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சரவணனோட கள நிலவரம், அமைச்சரோட வேலைகள் இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்னொரு ஒரு 20 நாள்ல திமுகவோட கடைசி நிமிஷ மேஜிக் இதெல்லாம் திமுக கரெக்டா பண்ணாங்கன்னா ஒரு டப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஒரு 60-40 சான்ஸ். 40% திமுகவுக்கும் 60% ஏடிஎம்கேக்கும் இருக்கு வாய்ப்பு. இங்க பாஜகவிற்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது? ஏன்னா சென்ற முறை கூட பாலாஜி அப்படிங்கிற போட்டியிட்டு 8,000 கணிசமாக வாக்கு வாங்கியிருக்கா, ஓரளவு டீசென்ட். 8,822 வாக்குகள், 4.49% வாங்கியிருக்காரு. தற்போது பாஜக அந்த இடத்துல வளர்ச்சியில இருக்குதா இல்ல டவுன் ஆயிருக்குதா? இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தோட மாவட்ட தலைவர், மாவட்ட இளைஞரணி தலைவர், முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே இந்த சட்டமன்றத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு இந்த பகுதிகளில். ரெண்டாவது சமுதாய ரீதியா நீங்க பார்க்கும்போது வன்னியர் சமுதாயம், இதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அதாவது கொஞ்சம் டாப் லெவல், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜகவோட நலம் விரும்பி, குறிப்பா மோடி மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. நம்ம ஒரு 2-3 விஐபிஸ எதிர்ச்சியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க சொன்னது நீங்க திருவண்ணாமலை எடுத்ததுக்கு பதிலாக கலசப்பாக்கம் கூட எடுத்திருக்கலாம். பேசி வாங்கியிருந்தா கலசப்பாக்கத்தில் நாங்களா வேலை செஞ்சிருக்கோம். சோ பாஜக பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அந்த கலசப்பாக்கம் சட்டமன்றத்துல இருக்கு. அவரு அங்க இருந்த மக்கள் சொன்னது என்னடான்னா, அவங்க என்ன நம்புறாங்கன்னா பூத் அளவுல பாஜக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளரே சொன்னதா சொன்னாங்க. உங்களுக்கு என்னப்பா நீங்க பூத் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரே வந்து பல இடங்கள்ல இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. சோ அவர் வாயிலே வரும்போது அவங்க சொல்ற தகவலின் அடிப்படையில் பார்த்தா பூத் அளவுல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. அப்பனா அந்த வாக்குகளும் கூட இந்த முறை அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஆடட் அட்வான்டேஜ் தான் வந்து அவரோட பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுன்றத பொறுத்து இருக்கு. சோ அவர் சாதாரணமா இதுக்கு முன்னாடியே வந்து 25-30,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த முறை ரீச் ஆகிறதுக்கு இந்த ஆடட் எல்லாமே வந்து உதவி செய்யும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கள ஆய்வு தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே போட்டியிட்ட பிஎஸ்டி சரவணன் திமுக சார்பாகவும், பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியாக அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் இந்த முறை போட்டி போடுறாரு. அவர் கள அளவில் கீழே இறங்கி நல்லா வேலை செய்யக்கூடியதில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரையும் அனுசரித்து போகிறதுல, ஒருங்கிணைத்து செல்வதில் அவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கிறது. மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த தொகுதியில் அதிமுகவினரே ஒத்துக்கொண்ட விஷயம் என்னென்னா, பாஜகவினருக்கு பூத் லெவலில் இங்கே நல்ல ஆட்களை போட்டு வச்சுருக்காங்க, ஓரளவு போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால
பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூட, ஏன்னா சென்ற முறை ஒரு 4% வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் சேரும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது. அப்படிங்கிறப்போ 2 பெர்சன்ஸ், ஒன்று பிஎஸ்டி சரவணன் அண்ட் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய அனுபவம் இங்கு ஒரு ஸ்டெப்பு முன்னால் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது தற்போதைய கள நிலவரம் சொல்கிறது. ஆனால் இந்த சட்டமன்றத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் ஏவா வேலு, திருவண்ணாமலை மாவட்டம், தன்னுடைய மாவட்டத்தில் எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் இறங்கி செய்வார். கடைசி கட்ட கவனிப்புகளை எல்லாம் திமுக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து கூட காட்சிகள் மாறலாம். அப்படி இருந்தாலும் கூட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு குறைந்த வாக்குகளை வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கலசப்பாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.